திருப்போரூர் சென்னை மகாபலிபுரம் சாலையில் 42வது கிலோமீட்டரில் இவ்வூர் அமைந்துள்ளது. முருகன் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்களில் போர் புரிந்தான். கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர், நிலத்திலே போர் புரிந்த ஸ்தலம் திருப்பரங்குன்றம், வானத்திலே போர் புரிந்த ஸ்தலம் திருப்போரூர். ஞான பண்டிதன் திருவருளால் ஆணவத்தை அழித்துவிட முடியும். அசுரர்களது ஆணவத்தை அழித்து ஞானமளித்த தலம் திருப்போரூர். திருக்கோயிலின் வாயிலிலே என்றும் வற்றாத அற்புதமான திருக்குளம் விளங்குகிறது. சரவண பொய்கை, வெள்ளையார் ஓடை என்று அழைக்கப்படும் இத்திருக்குளம் மிகவும் பிரசித்தமானது. திருமாலுக்கும் லக்ஷ்மிக்கும் கண்வ மகரிஷியால் நேர்ந்த சாப விமோச்சனத்திற்காக சிவபெருமான் எழுந்தருளி அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளித்த ஸ்தலம். இங்கு முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு உபதேசித்துள்ளார். இத்திருக்கோயில் பல்லவர் காலத்திய கோயில் என்பதற்கு தூண் ஒன்றில் 2ஆம் நரசிம்மவர்மனான ராஜசிம்மனின் விருதுகளில் அத்யந்தகாமன், அதிரண சண்டன் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. 12வது 13வது நூற்றாண்டு கல்வெட்டுகளில் திருப்போரூர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலமாகிய தொண்டை நாட்டின் ஆமூர் கோட்டத்துள் ஒரு நகரமாயிருந்தது. அக்காலத்தில் விளங்கிய கோப்பரங்கேசரி வர்மன் காலத்து கல்வெட்டு ஒன்று உள்ளது. விக்ரம சோழன் கல்வெட்டுகளில் ஒன்று கந்தபெருமானுக்கு ஆமூர் கோட்டத்து சிறுகுன்ற நாட்டு செம்பாக்கம் எனப்படும் பரகேசி நல்லூரை பிள்ளையார் திருவிழா படிக்காசு கொடுக்கப்பட்டதையும், விஜயகோபால தேவர் கல்வெட்டில் நந்தா விளக்கிற்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருப்போரூரை வந்தடைந்த ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் முற்றிலும் பனங்காடாய் இருக்க அதில் ஓர் பெண் பனை மரத்தடியில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக புற்றினால் மூடப்பட்டிருந்ததை நீக்கி திருக்கோயில் கட்டினார் என்றும், கர்ப்பகிரகம் சிதம்பர சுவாமிகளின் திருப்பணியாகும் என்றும் கூறுவர். வெளியே ஒளியே வியனறிவே, வேதநூலின் முடிமணியே, அழியார் அமிர்தே போரூரா என்று சிதம்பர சுவாமிகள் போற்றும் மூலவர் அருட்கோலத்தை வள்ளி தெய்வியானை சமேதராக தரிசிக்கலாம். கீழே ஒரு பீடத்தில் முருகப்பெருமான் ஜபமாலை, கமண்டலம், அபயவரத திருக்கரங்களுடன் பிரம்மசாஸ்தா வடிவில் இருபுறமும் தேவியருடன் காட்சியளிக்கிறார். இந்த சிறிய மூர்த்தி சிதம்பர சுவாமிகள் அபிஷேக வழிபாட்டிற்காக அமைத்தனர் என்றும், மூலமூர்த்திக்கு புனுகு சட்டம் சார்த்தி கவசம், திருவாபரணம் முதலியன அணிவிக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். கணபதி, தண்டாயுதபாணி, பிரம்மசாஸ்தா, விஷ்ணு துர்கை, அகத்தியர், நாகங்கள், வீரபத்ரர், வீரபாகு ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. பஞ்சலோகத்தில் விநாயகர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், அஸ்திரதேவர், பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், நந்தி, மாதுரு சண்டேஸ்வரர், துவனி சண்டேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். உபதேச மூர்த்தியாக சிவபெருமானது மடியில் அவர் முகத்தை நோக்கி முருகன் அமர்ந்திருக்க, அவர் வாய் புதைத்து குழந்தையிடம் பிரணவ பொருளை உபதேசம் பெறும் அற்புத காட்சி தமிழ்நாட்டில் சுவாமிமலை உள்பட எந்த கோயிலிலும் காண இயலாத அற்புத செப்பு திருமேனியாகும். சலவிருஷம் வன்னிமரம். இக்கோயிலில் காலை, உச்சி, மாலை, இரவு எனும் 4 காலங்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. மாசி மாதம் பிரம்மோற்சவம், மகத்தன்று தீர்த்தவாரி, ஆவணியில் பவித்ரோற்சவம், ஐப்பசியில் கந்தசஷ்டி, சூரசம்ஹார காட்சி மிக அருமையானதாகும். மாதந்தோறும் பஞ்சபர்வ உற்சவங்கள் சுக்கிரவாரம், பிரதோஷம், சஷ்டி, விசாகம் கூடிய தினங்களில் நடைபெறும். 726 பாடல்களை கொண்ட ஒரு பேரருட்கருவூலம் சிதம்பர சுவாமிகளது. திருப்போரூர் சன்னதி முறை 458 பாடல்களை கொண்ட நூல். ராமநாதபுரம் சோமசுந்தரம் பிள்ளை அவர்களின் திருப்போரூர் கோவை, காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் அவர்கள் திருப்போரூர் அந்தாதி ஆகியவை இந்த திருக்கோயிலுக்கான பாடல்களாகும். தொண்டை நாட்டில் பல்லவர்கள் எடுத்த தனி கோயில்களில் முருகனது வடிவங்களை சக்திப்படையும் வஜ்ரப்படையும் இல்லாமல் அட்சய மாலையும் கெண்டியும் மேற்கைகளில் ஏந்திய நிலையில் பிரம்மசாஸ்தாவாக வடித்து வழிபட்டு வந்துள்ளனர். இந்த டிவிடியில் சிறுவாபுரி, குமரகோட்டம், இளையனார்வேலூர் இத்திருக்கோயில்களில் எல்லாம் எழுந்தருளியுள்ள மூலவர் மேற்படி நிலையில் அக்ஷய மாலையும் கெண்டியும் கொண்டு விளங்குகின்றார். நெற்றியில் கன்னியும் கடம்ப மாலையும் அவனுக்கு கொடுத்து சில நேரங்களில் வீரத்துக்கு அடையாளமான சன்னவீரம் என்னும் வீர சங்கிலியை மார்பில் குறுக்காக அணியச் செய்து ஒரு மாறுபாடான முருகனை நாம்
பல்லவர் கால கலைப்படைப்புகளிலும் கோயில்களிலும் காண்கின்றோம்.